வணக்கம், வாழ்க வளமுடன். இதுவரை என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த ஒரு புதிய ஜாதக தகவலை நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரட்டை குழந்தைகளுடைய ஜாதக அமைப்பில் மாற்றம் எப்படி? அப்ப அந்த ஜாதகத்துடைய அமைப்பை எப்படி பார்க்கலாம், எப்படி வேலை செய்யலாங்கிறது. அப்ப இந்த இரட்டை குழந்தைகளுடைய ஜாதக அமைப்பு வந்து முதலில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 9ஆம் பாவகத்தையும், இரண்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 4ஆம் பாவகத்தையும் லக்னமாக வச்சு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் அதில் சரியாக சொல்ல முடிகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் குழந்தைக்கு வலது நாசின்னு அர்த்தம், இரண்டாவது குழந்தைக்கு இடது நாசின்னு அர்த்தம். அப்போ இந்த முதல் குழந்தைங்கிறது வந்து தந்தையின் காரகத்துவத்தில் செயல்படுவது, இரண்டாவது குழந்தை தாயின் காரகத்துவத்தில் செயல்படுவது. அப்போ இந்த தந்தையும் தாயின் காரகத்துவங்கள் அந்த பாவகம் காலச்சக்கரத்துக்கும் அவர்களுடைய ஜாதகத்திற்கும் எந்த தொடர்பு கொள்ளுதோ அந்த தொடர்பில் அவர்களுடைய செயல்பாடு வெற்றி பெறும். நான் பார்த்த இரட்டை குழந்தை ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு வச்சு நான் பார்க்கிறப்போ நிறைய பலன்கள் நல்ல விதமா வந்திருக்கு, செயல்பட்டு இருக்கு, அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா இப்ப பக்கமா பார்த்த ஒரு இரட்டை குழந்தை ஜாதகம், இந்த அது ஆணும் பெண்ணும் இரட்டை குழந்தைகள். அந்த ஆண் பெண் இரட்டை குழந்தைகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, பெண் பிசியோதெரபி டாக்டராகவும் ஆண் விண்வெளி ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறாங்க. கரெக்டு 2 நிமிட இடைவெளி அப்படிங்கிறது. ஆனா மீதி அவங்களுடைய டிகிரி வாய்ஸ் எல்லாமே பார்த்தா எல்லாமே ஒரே விதத்துலதான் வருது, எல்லா விஷயமும். அப்ப 2 பேர்த்துக்கு 2 குணம். அப்போ இந்த 2 குணம் எப்படி, அவங்க குடும்பத்துல இன்னும் உள்ள செயல்பாடு எப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு 9ஆம் பாவத்தை வச்சு எடுக்கும்போது அவருக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டா வருது லக்னமா போட்டு பார்க்குறப்போ. பெண்ணுக்கு தாயுடைய பாவகமான 4ஆம் பாவகத்தை லக்னமாக வச்சு நம்ம செயல்படுத்தும் போது எல்லாமே கரெக்டா வரும். அப்போ இந்த மாதிரி அமைப்பை செயல்படுத்தி நம்ம சரியான ஜாதக தகவலையும் ஜோதிட தகவலையும் வாழ்க்கை வழிநடத்தல் தகவலையும் எடுக்க முடியும். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.